தன்னுடைய அம்மா என்னதான் இங்க திட்டினாலும், ஆனா அதையும் மீறி அடுத்த நாள் காலையிலயோ இங்க தன்னுடைய அம்மாவ பார்க்கறதுக்காக கோபி அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போனாலும் இங்க வந்துட்டு அவங்களுக்கு மீண்டும் அவமானம் மட்டும் தான் மிஞ்சுது. இங்க வீட்ல வேற இருக்கிற ராதிகா வேற இங்க என்னதான் தைரியம் சொன்னாலும், பண்ணுன தப்பெல்லாம் அவ தானே சொல்லி அவங்க அம்மா மேலயும், ராதிகா மேலயும் பயங்கர கோவத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க கோபி. இங்க மையம் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக போகுது நினைச்சு ஒரு பக்கம் காதெல்லாம் பொத்திக்கிட்டு அமைதியா இருந்தாலும், இங்க எந்த பிரச்சனையுமே பண்ணாம அமைதியா பேசிட்டு கோபி இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்ப அழுகுறாங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு கமலாவுக்கு புதுசாவும் இருக்கு, வியப்பாவும் இருக்கு. வந்த வேகத்துல சண்டை போடுவாரு, நம்மளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்த கமலாவுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி அழுகிறது கமலாவுக்கே பார்க்கறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படாம இருந்துகிட்டு இருக்க. ஆனா இங்க ராதிகா தான் அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. எப்படியும் உங்க அம்மா உங்களை வீட்டுல சேர்த்துப்பாங்க, எல்லாம் கோவத்துல செய்யற ஒரு விஷயம் தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டது போலதான் இங்க ஒரு விஷயம் நடக்குது. அதாவது கேண்டீன் போறாங்க. கேண்டீன்ல அவங்களால சரியா வேலை பார்க்க முடியல. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டும் வர, சரி விடுடா கோபி, அம்மா தானே, அம்மா எவ்வளவு நாளைக்கு பேசாம இருந்துட போறாங்க. அந்த வீட்டுல உனக்கு மிகப்பெரிய துணையாவும் உனக்கு சப்போர்ட்டாவும் இருந்தது அம்மா மட்டும்தான். இப்படிப்பட்ட அம்மா உன்னை அவ்வளவு சீக்கிரத்தால வெறுத்து ஒதுக்க முடியாது. எல்லாம் நீ அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்ட அப்படின்ற ஒரு கோபத்துல தான் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த கோவம்லாம் எத்தனை நாளைக்கு கோபி? பிறகு அம்மா உன்கிட்ட பேசதான் போறாங்கன்னு சொல்ல, இல்ல எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. அதனால இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே மக, அதுவும் பாக்கியான்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பாக்கியா பண்ண பிளான் படியே நடக்குதுலன்னு சொல்ல, இதுல எதுக்குடா நீ தேவையில்லாம பாக்கியாவை இழுக்கிற? பாக்கியாவுக்கும் இங்க நடந்த விஷயங்களுக்கும் என்ன சம்மந்தம்? பண்ணின தவறுகள் எல்லாமே நீயும் வீட்டுல இருக்கிற ஆட்களும் தான். அதை விட்டுட்டு இங்க கடைசி நிமிஷத்துல மயுவை கூட்டிட்டு வந்து காப்பாத்தினதே பாக்கியா தான். நீ பாக்கியாவை தூக்கி வச்சு கொண்டாடலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பாக்கியா மேல குறை சொல்லாமாவது இரு கோபி, அதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. இங்க என்ன சொன்னாலும் பாக்கியாவை தான் தன்னுடைய மகன்னு சொன்னதுனால பாக்கியா மேல ஒரு கோபத்திலையும் வெறுப்புலையும் இருந்துட்டு இருக்காங்க கோபி. அடுத்தபடியா அங்க வந்துட்டு வேலைகள் எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏத்தது போல அங்க இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து அங்க அவங்க வேலை பார்க்குற ஜெஃப் வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு சொல்றாங்க, இது மாதிரி சென்னையிலே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஃபுட்டை வந்துட்டு செலக்ட் பண்ண போறாங்க. அதுக்கு தான் இந்த போட்டி நடக்குது, அதில் நம்ம கலந்துக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்டு இங்க கோபியும் நம்மளால முடியுமா, பண்ண முடியுமான்னு சொல்ல, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு கோபி, எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு பாரு, அதுல தோத்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா கலந்துக்கோ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. இதை கேட்ட கோபி சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதே போல அங்க வீட்டுக்கு பழனிசாமி அங்க ஈஸ்வரியை பாக்குறதுக்காக வராங்க. வந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க கடைசி நிமிஷத்துல இங்க பாக்கியா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இதுல நீங்க கலந்துக்குங்க மேடம்னு சொல்ல, இதுல நான் எப்படி சார்னு சொல்றாங்க. உங்களோட ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும், நானே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நீங்க சமைக்கிறதா கண்டிப்பா செலக்ட் ஆவீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்ல, இங்கே வந்து ஈஸ்வரியும் ஆமா பாக்கியா, இந்த தடவை நீ கலந்துக்கிற, உன் கூட உன் பக்கத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. இது பாக்கியாவுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டியில கலந்துக்கிறதுக்காக இங்க கோபி அப்புறம் பாக்கியான்னு எல்லாம் ரெடியா இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து வீட்டுல சொல்றதா வேணாமா, நம்ம இதுக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லவே இல்லை. இங்க வீட்டுல உட்காந்து அதை பத்தின யோசனையில இருக்காங்க. இந்த மாதிரியான ஃபுட் ரெடி பண்ணா அது வந்து அங்க வர ஜட்ஜுக்கு பிடிக்கும், அதை அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, இந்த ஃபீல்டில் நம்ம புதுசாக இறங்கியிருக்கோம், இதை பற்றி நம்ம தெரியாதப்போ எப்படி அதில் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நினச்சி அந்த யோசனையிலேயே இங்கே கோபி இருந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்து கோபி சமைக்க போகிறது கிடையாது. கோபி வந்து தான் கொண்டு வந்த அந்த ஜெஃப் மூலமாக தான் சமையலே வந்துட்டு ரெடி பண்ண போகிறாங்க. இருந்தாலும் இதில் நம்ம ஹோட்டல் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கோபியோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அங்கே ராதிகா வந்து ரொம்ப நேரமாக கூப்பிடுறாங்க கோபியை அதை காதில் வாங்கிக்கவே இல்லை. அவங்க அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில் தோள்பட்டியில் கையை வச்சு உழுக்கினதுக்கு பிறகுதான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. என்ன கோபி, என்ன இன்னமும் அதே நினைப்புல இருந்துட்டு இருக்கீங்களா? விடுங்க கோபி, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, கண்டிப்பா அத்தை உங்களை ஏத்துப்பாங்க, நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்ல, இல்ல ராதிகா நான் அதை பத்தின யோசனையில இல்லைன்னு சொல்ல, வேற என்ன யோசனைன்னு கேட்குறாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லணுமா, அப்படிப்பட்ட அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்ல, என்ன கோபி எல்லாத்துக்கும் என் மேல கோவப்பட்டா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க உடனே ராதிகா சொல்றாங்க, இந்தாங்க கோபி, இந்த நியூஸ் பேப்பரை ஒரு நிமிஷம் பாருங்க, இதுல வந்திருக்க இந்த ஆடை பாருங்க, இதுல நீங்க கலந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தின யோசனையில தானே இங்க கோபி இருந்துகிட்டு இருக்காங்க. அது தெரியாம இங்க ராதிகாவும் வேற கையில அந்த பேப்பரை கொண்டு வந்து நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கோபி வந்துட்டு, நான் ஆல்ரெடி பேரே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எங்க ராதிகா, அப்படியா, அப்போ நீங்க எனக்கு முன்னாடி இந்த பேப்பர் பார்த்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் கோபி, இதுல நீங்க கலந்துக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த கோபி எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க ராதிகா சொல்லிட்டே இருக்காங்க, கண்டிப்பா இதுல நீங்க வின் பண்ணி ஆகணும், கண்டிப்பா அந்த பாக்கியாவும் இதுல கலந்துக்காம இருக்க மாட்டாங்க,
இதுல அவங்களும் கலந்துப்பாங்க. அவங்கள தோக்கடிச்சு அவங்க முகத்துல கரிய பூசணும்னா நீங்க இதுல கலந்துக்கணும் கோபின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கோபி உடனே சொல்றாங்க, அங்க பாக்கியாவை பழி வாங்குறணும் அப்படின்றதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறியா ராதிகான்னு சொல்லி கேட்க, அவங்கள பழி வாங்குறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? அவங்க முன்னாடி நீங்க மரியாதை குறைவா ஆயிடக்கூடாது, நீங்க அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். எல்லாம் உங்களுக்காக தானே கோபி யோசிச்சு சொல்றேன், அது உங்களுக்கு புரிய மாட்டுதான் நான் சொல்லிங்க ராதிகா கேள்வி கேட்குறாங்க. ஆனா கோபி எதுவுமே பேசாம கிளம்பி உள்ள போக ஒரு வழியா இவர் கலந்துகிட்டார். எங்க நம்ம சொல்லி இவர் கலந்துக்காம போயிடுவாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, கலந்துகிட்ட வரைக்கும் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர கமலா, என்னடி இங்க கோபி நடந்துக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு, நீ சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பேர் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்காருன்னு சொல்ல, எனக்கும் தெரியலம்மா, ஒருவேளை அவர் ஹோட்டல்ல நியூஸ் பேப்பர் பார்த்திருக்கலாம், அதனால கூட இவர் கலந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, எது என்னமோ ஆனா அந்த போட்டியில பாக்கியாவை ஜெயிக்க வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தானே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த நேரம் இங்க ஹாலில் உட்காந்துருக்க மயு நீ உள்ள போய் படிமான்னு சொல்லி மயுவை அனுப்பி விட்டுறாங்க. மயுவும் உள்ள போயிடுறாங்க. அப்போ இங்க தன்னுடைய அம்மாட்ட சொல்றாங்க, இங்க வேற வழியே இல்லம்மா, ஏதாவது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல, இங்க என்னடி பண்றதுன்னு இங்க கமலாவும் கேக்குறாங்க. அந்த யோசனையில தானே நானும் இருந்துகிட்டு இருக்கேன், இதை பத்தி அவர்கிட்ட பேசலான்னு போனா அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரேன்னு சொல்லிடுறாங்க. சரி, இன்னைக்கு நைட் அதை பத்தின விஷயத்த அவர்கிட்ட பேசு, மயுவை நான் என் ரூம்ல வந்து தூங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா என்ன பண்றாங்கன்னா, நைட்டு வந்து கோபி கிட்ட பேசலான்னு போறாங்க. கோபி வந்து இங்க ராதிகா பேசுறதை கேட்கறதுக்கு கூட தயாராகவே இல்லை. உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் கோபி அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா கிட்ட நீங்க திரும்ப பேசணுமா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே கோபி அப்படியே அமைதியா நின்று இங்க ராதிகாவை பாக்குறாங்க. என்ன பேசுறா இவன்னு தெரியலேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க கோபிக்கு இங்க ராதிகா சொல்ற விஷயம் அதிர்ச்சியை தான் கொடுக்குது. ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும்? எங்க அம்மா என்ன முழுசா வெறுத்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியில அனுப்பிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ என்னால எப்படி முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களால முடியும் கோபி, இங்க பாக்கியா கலந்துக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இல்ல, கண்டிப்பா அவங்க கலந்துருப்பாங்க. அவங்கள நீங்க தோக்கடிக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. அப்படி ஒருவேளை நீங்க அவங்கள தோக்கடிச்சிட்டீங்கன்னா ஒரு சின்னதா உங்க அம்மாவுடைய மனசுல இடம் படிங்க. இது வந்து ஆரம்பம் தான், இதுவே முடிவு கிடையாது. ஏன்னா இப்ப நடந்த பிரச்சனைக்கு அவங்க இன்னும் பயங்கர கோவத்துல தான் இருப்பாங்க. நீங்க பண்ற இந்த ஒரு விஷயத்தினாலயோ அவங்க மனசரிங்கி வந்துட போறது கிடையாது. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்பை வந்துட்டு ஒரு அன்பா மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது சின்ன ஒரு ஆரம்பமா இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்றாங்க எங்க ராதிகாவும். இது கேட்டு கோபியும் யோசனை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்க விருப்பம்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவும் படுத்துறாங்க. அதுக்கு பிறகு இங்க வந்துட்டு கோபியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டியும் தயாராக போகுது. போட்டிக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. நிறைய பேர் போட்டியில கலந்துக்கிறாங்க. அதே நேரம் பாக்கியா அங்க ஈஸ்வரி தாத்தான்னு சொல்லி எல்லாமே இருக்காங்க. ஈஸ்வரி காலில் விழுந்து எங்க கோபி ஆசீர்வாதம் வாங்கினாலும் ஈஸ்வரி சொல்ற ஒரே விஷயம், நீ இதுல ஜெயிக்க போறது கிடையாது, இதுல ஜெயிக்க போறது என்னுடைய மக பாக்கியா தான் சொல்றது எங்க கோபிக்கு வெறுப்பை ஏற்படுத்துது. இங்க நேராவே சவால் விடுறாங்க, இதுல நான் தான் ஜெயிப்பேன், நீ தோக்க தான் போறேன்னு சொல்லி சவால் விடுறாங்க. ஆனா இதை பாக்கியா எதையுமே காதல வாங்கிக்காம தன்னுடைய சமையல்ல மட்டுமே கவனமாவும் இருந்துட்டு இருக்காங்க. இங்க கோபியும் தன்னுடைய ஆளை வச்சு ரொம்ப தீவிரமா சமையலை பார்த்துக்கிட்டு இருக்க. அதே போல இங்க பாக்கியாவும் ஈஸ்வரிக்கு துணையா வச்சுட்டு தன்னுடைய வேலைகளை ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. சமையல் எல்லாமே ரொம்ப தடப்படலாம் முடியுது. இங்க பாக்கியாவுக்கு கொடுத்த சமையலையும் அவங்க செமையா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதே போல கோபிக்கு கொடுத்ததையும் அவர் தன்னுடைய செஃப் மூலமா அவரும் சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சிடறாரு. எல்லாமே டேஸ்டா சூப்பரா வந்திருக்கு. கோபி ரொம்ப அந்த நம்பிக்கையில இருந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோன்ற ஒரு நம்பிக்கையில இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் கடைசியில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. இங்க ஜட்ஜா வந்திருக்கவங்கள அப்பதான் வந்துட்டு இங்க கவனிக்கிறாங்க. கோபியும் வந்திருக்கவங்க, என்ன நம்ம சொன்ன ஆள் இதுல இல்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. கோபி போட்டிக்கு வரதுக்கு முன்னாடியே கோபிக்கு நிறைய பயம், அதாவது நம்ம இதுல ஜெயிக்க மாட்டோமோ தோத்துடுவோமோ, ஏன்னா இங்க பாக்கியாவோட சமையலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க கோபி. வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு யோசனையில ரொம்ப பயத்துல இருந்துகிட்டு இருந்ததை பார்த்து ராதிகா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க கோபி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அங்க ஜெஃபா வரப்போறவங்க எனக்கு தெரிஞ்ச, அதாவது என்னுடைய கம்பெனி வேலை பார்க்குற ஒருத்தர் தான், அவர் ரொம்ப பெரிய ஆளு, கண்டிப்பா இதுல நீங்க கலந்துருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசணும்னு சொன்னா அவர் கண்டிப்பா அதை செய்யாம இருக்க மாட்டாரு கோபி, நீங்க தான் இதுல ஜெயிக்கிறீங்க, அத்தையோட மனசுல லேசா இடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னது கேட்டதுமே இங்க வந்து கோபிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. உண்மையிலேயே ராதிகா சொன்ன மாதிரி நடந்துருன்ற ஒரு நம்பிக்கையில தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஏற்றது போலதான் இங்க கோபியும் ஏதோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த போட்டிக்கும் வந்திருக்காங்க. இப்போ எப்படியோ வந்துட்டு சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா கடைசியில தானே சர்ச்சை பாக்குறாங்க. வர அவர் கிடையாது. அங்க நிக்கிற ராதிகாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன இவர் வந்திருக்காரு, இவர் யாரு அப்படின்ற மாதிரியான யோசனையில இருக்காங்க.
உடனே ஃபோன் பண்ணுறாங்க ராதிகா. ஃபோன் பண்ணுற ராதிகாவுக்கு அங்கே ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதே போல் இங்கே வந்திருக்க ஜட்ஜ் எல்லாருமே வந்துட்டு இங்கே எல்லாரோட டிஷ்ஷையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் அதில் ஹை லெவலில் ஹை டேஸ்டில் இருந்த சமையல்னு பார்த்தா பாக்கியாவோடது மட்டும்தான். பாக்கியா தான் வந்துட்டு இதில் வின்னர்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதனால் இங்கே கோபி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சவால் விட்டது எல்லாமே வீணாக போயிடுச்சுன்னு நினச்சிக்க அப்போ அங்கே பழனிசாமி வராங்க. எங்கள் பாக்கியா தான் வந்துட்டு சென்னையோட பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சதுனால அவங்களோட ஃபுட்டை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாக்கியாவுக்கான சில ஆஃபர்ஸ்களையும் கொடுக்குறாங்க. இதை கேட்டு எங்கள் பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு இன்னமுமே அவங்க ஹோட்டலை தேடி நிறைய ஆட்கள் வர போகிறதுனால இதை நினச்சி எங்கள் கோபி வயிற்றுச்சல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர ஈஸ்வரி, என்னடா நீ நினச்சது எதுவுமே நடக்கலையான்னு சொல்லி கேட்க, நான் என்னமா நினச்சேன், இதில் வின் பண்ணணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, வின் பண்ணுறதுக்காக கோல்மால் வேலையெல்லாம் பார்த்தியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஈஸ்வரியும். இது எப்படி ஈஸ்வரிக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலைன்னு ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே விழுபிதுங்கி நின்றுட்டு இருக்காங்க கோபி. அப்போதான் பழனிசாமி வராங்க. வர பழனிசாமி அப்போதான் சொல்கிறாங்க, குழந்தைங்க எந்த விஷயத்தில் சார் போய் சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு எங்கள் ஈஸ்வரி மேடமை காப்பாற்றினது அதாவது உங்கள் வீட்டில் எங்கள் ராதிகாவோட பொண்ணு மயூ தான். அதே போல தான் இந்த விஷயத்துலேயும் உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிட்டது மயூ தான். எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நேர்மையை மட்டும்தான் இருக்கணும், நேர்மையை மட்டும்தான் வாழணும், நேர்மையோட தான் செயல்படணும்னு நினச்சிட்டு இருக்கா. மயூவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு மகளாக கிடைச்சதை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே புரியாமல் ராதிகாவும் கோபியும் நின்றுட்டு இருக்க. அப்போ தான் பழனிசாமி சொல்கிறாங்க, மயூ நேற்றுக்கு ஈவினிங் போல் வெளியில் கிளம்பி வந்தாங்க. அப்போ பாக்கியாவும் இங்கே மயூவா பார்த்துருக்காங்க. பாக்கியாவும் இனியும் வெளியில் வரப்போ மயூ வந்ததை பார்த்துட்டு போய் பேசியிருக்காங்க. அப்போ தான் மயூ நடந்த விஷயத்தை இங்கே வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்றதுக்காக அம்மா அப்பாவும் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன மாதிரியான பிளான் என்ன ஏதுன்னு மயூவுக்கும் தெரியல. ஆனால் நேர்மையாக ஜெயிக்கணும்ல ஆண்டி, இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி மயூ ரொம்ப ஃபீல் பண்ணதா வேற சொன்னாங்க. எனக்கு மயூ சொன்னதை கேட்டதும் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. இங்கே சொந்த மம்மி டாடியாக இருந்தாலும் அவங்க பண்ணுறத தப்புன்னு சொல்லி தட்டி கேட்குற ஒரு பொண்ணா ஒரு மகளாக வளர்த்துருக்கீங்க. அப்படி அதை பார்க்கையில எனக்கு உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதிகான்னு இங்கே வந்து பழனிசாமி சொல்கிறாங்க. அதே போல் இங்கே இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு சின்ன குழு மட்டும்தான் இங்கே மயூ எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனான். அந்த குழுவை வச்சு எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த போட்டிக்கு ஜட்ஜாக யார் யார் வராங்கன்னு சொல்லி நானும் விசாரித்த பொழுது தான் தெரிஞ்சது, நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் இருக்கிற ஒரு முக்கியமான கெஸ்ட் தான் இங்கே வர போகிறாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சேன். அவங்க மூலமாக அவங்கள வச்சு என்னெல்லாம் திட்டம் போட்டீங்க, அவங்கள என்னெல்லாம் நிறைவேற்றலான்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நான் என்னுடைய ஆட்கள் மூலமாக தெரிஞ்சிட்டு அதுக்காக தான் கடைசி நேரத்தில் நானே ஜட்ஜை மாற்ற சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பழனிசாமி. இதை கேட்ட இங்கே பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க ராதிகாவும் கோபியும். ஜெயிக்கணும்னா நேரடியாக மோதி ஜெயிக்கணும். இப்படி தான் தோத்துருவோமோன்ற பயத்தில் தில்லாலங்கடி வேலை பார்த்து இப்படி கோல்மால் வேலை பார்த்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் இதில் கலந்துக்காமல இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அசிங்கப்படுத்துகிறாங்க பழனிசாமி. கூட நிற்கிற ஈஸ்வரி, கடைசியில் இந்த மாதிரியான வேலை பார்ப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் கோபி. இத்தனை வருஷமா நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தல்ல, அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக திட்டுறாங்க ஈஸ்வரி. தாத்தாவும் காரி துப்பாத குறியா இங்கே ரெண்டு பேரையும் பார்க்க ரெண்டு பேருக்கும் பெருத்த அவமானமாக போயிடுது. முக்கியமாக மயூ பண்ண வேலையால். மயூ ஒரு சின்ன குழு கொடுத்தது மூலமாக வச்சு இங்கே பாக்கியா ஒரு பெரிய வேலையை சாதிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் இங்கே வந்து சர்ச் வந்துட்டு உண்மைதான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இவங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தது பணம் கொடுத்தோ உங்களை மாதிரி எண்ணங்கள் கொண்டோ கிடையாது. அவங்க உண்மையாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க. இப்போ அதனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நீங்களே உண்மையாக நேர்மையாக இருக்க பாருங்கள். மற்றவங்க கிட்ட அதே போல் வாழவும் நடந்துக்கங்க. அப்போது நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் உண்மையாக இருக்கிற வரைக்கும் நீங்களும் ஜெயிச்சுட்டே தான் இருப்பீங்கன்னு எங்கள் பழனிசாமி சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த இங்கே ராதிகாவுக்கும் கோபிக்கும் பயங்கரமான ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. இங்கே எல்லாரும் முன்னாடி தலைகுனிவை ஏற்படுத்தினது ராதிகா தான். ராதிகா இப்படி ஒரு ஐடியா கொடுக்காம இருந்திருந்தான்னா நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம இந்த ஜெஃபை மட்டுமே நம்பிட்டு வந்திருந்திருக்கலாம். கண்டிப்பாக அவரும் ஜெயிச்சிருந்திருப்பாரு. ஆனால் இங்கே தவறான வழியில் போனதுனால எனக்கு இப்போ அவமானமும் இது மட்டும்தான் மிஞ்சிருக்குன்னு நினச்சி கோபி பயங்கர கோவத்தில் ராதிகாவை பார்க்க, ராதிகா இங்கே கோபியை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாமல் தலைகுனிவை ஏற்படுத்தினதுனால அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்போதான் கடைசியாக பழனிசாமி ராதிகாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதில் ஜெயிச்சிங்களோ இல்லையோ மேடம், ஆனால் ஒரு பொண்ணை நல்லா வளர்க்குறதுல ஜெயிச்சிட்டிங்க, அதை நினச்சி சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி இங்கே ராதிகாவுக்கு ஒரு விதமான ஆறுதலை சொல்கிற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னதான் சொன்னாலும் இங்கே தான் இப்படி அவமானப்பட்டு இப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டோம் நினச்சி கொஞ்சம் அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க ராதிகாவும்.